என்னது, ஆண்களுக்கு பாதுகாப்பா? இங்க சட்டமும் சரி, இந்த சமூகமும் சரி ஆண்களை எப்படி நடத்துதுன்னு தெரியுமா? ஒரு ஆணா பிறந்துட்டா மட்டும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? முதல் விஷயம், இங்க இருக்கிற பல சட்டங்கள் ஆண்களுக்கு எதிரானது, ஜெண்டர் பயஸ்ட். ஒரு பெண் கொடுக்கிற ஒரு சின்ன புகார் எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு ஆணோட மொத்த கரியரையும் அவன் குடும்பத்தோட மானத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆணா பிறந்தாலே குற்றவாளிங்கிற மாதிரி தான் சமூகம் பாக்குது. ரெண்டாவது, பொய்யான பாலியல் வன்கொடுமை வழக்குகள். இன்னைக்கு இது ஒரு ஆயுதமாவே மாறிடுச்சு. யாரையாவது பழிவாங்கணுமா, உடனே ஒரு பொய் கேஸ். அந்த கேஸ்ல இருந்து அவன் நிரபராதின்னு வெளியே வர்றதுக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஆணுக்கான நீதியை இங்க யாரு கொடுப்பா? மூணாவது, ஆண்களுக்கு மன அழுத்தம் கிடையாதா? அவங்களுக்கு வலி இல்லையா? பணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆண்களோட தற்கொலை விகிதம் இன்னைக்கு எக்கச்சக்கமா உயர்ந்து நிக்குது. ஆனா அதை பத்தி பேச இங்க யாருக்கும் நேரமும் இல்லை, சட்டமும் இல்லை. சட்டம்ங்கிறது ஒரு பக்கம் மட்டும் சாயக்கூடாது. தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும். ஆனா ஆண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பலிகடா ஆக்கப்படக்கூடாது. நிஜமான சமத்துவம் வேணும்னா ஆண்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் வேணும். நீங்க ஒரு ஆணா இருந்தா உங்க மனசுல இருக்கிற குமுறலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை காட்டுங்க.